கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய நவம்பர் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து ஆப்ஷன் பையிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னுடைய அக்டோபர் மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் போட்டிருந்தேன். அதே நேரத்தில இப்போ நவம்பர் மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நவம்பர் மந்தோட என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் வந்து இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நான் வந்துட்டு சில பல மிஸ்டேக்ஸ் பண்ணேன். நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி லாஸும் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மந்த் ஓவராலா நான் லாஸ்ல முடிச்சிருக்கேனா, ப்ராஃபிட்ல முடிச்சிருக்கேனா, இப்போ 2 மந்த்ஸா தான் வந்துட்டு நானு ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்து பண்றேன். ஓகேங்களா? ஃபுல் டைம் ட்ரேடிங் வந்துட்டு நான் வந்து இப்போ பண்றேன். ஸோ இந்த மாசம் வந்துட்டு நான் ப்ராஃபிட் பண்ணேனா, அதாவது நவம்பர் மாசம் ப்ராஃபிட் பண்ணேனான்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும் இல்லாம, இதுல வந்து நீங்க நெறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய மிஸ்டேக்ஸ பார்த்து நீங்க வந்து இந்த தப்பெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்களும் வந்துட்டு லாஸ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நானு இந்த வீடியோ வந்து மெயினா போடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னுடைய இந்த மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ பார்த்துருவோம் வாங்க. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னல் வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த்லேருந்து உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஜூலை 1 மந்த் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ உங்களுக்கு 1 இயராவே வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அக்டோபர் மாசம் வந்துட்டு 19,744 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். இத பத்தி ஒரு ஃபுல் வீடியோவே வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் வந்து குடுக்குறேன். ஸோ லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இத வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ அதே நேரத்தில இப்ப நவம்பர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? நவம்பர்ல இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெட் லாஸ்ல தாங்க இருக்கேன். ஸோ நெட் லாஸ்ல தான் இருக்கேன். 8,000 வந்துட்டு இப்போ நவம்பர் மந்த்ல வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 16% வந்துட்டு நம்மளுக்கு லாஸு. ஸோ லாஸ்ட் மந்த் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா, 51% வந்து ரிட்டர்ன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 16% வந்து அதில லாஸ் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ நான் ஏன் இந்த மந்த் கணக்குல வைக்கிறேன்னா, இந்த 2 மந்த்தா தான் நான் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நானு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரேட் பண்ணது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு எஃபெக்ட் பண்ணவே இல்ல. ஸோ இப்ப இந்த நவம்பர் மந்த் இந்த லாஸ் ஆறதுக்கு காரணம் என்ன? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அப்படின்னு சொல்லி நான் வந்து மெயினா வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வந்து கரெக்ட்டாவே போயிட்டுருக்கு. ஸோ இடையில வந்துட்டு ஒரு 1 வீக் ஸோ நவம்பர் 20த்லேருந்து 24த்துக்குள்ளார ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். இந்த 1 டே ட்ரேட் வந்துட்டு ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்துட்டு ட்ரேடிங் போயிருந்தேன். அதுவும் ஹியூஜ் லாட் சைஸ்ல வந்துட்டு நான் வந்து ட்ரேட் போயிருந்தேன். ஓகேங்களா? ஹியூஜ் லாட் சைஸ்ல போயிட்டு, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு இதுதான் நான் பெரிய பண்ண தப்பு. ஓகேங்களா? எப்பவுமே வந்துட்டு 1 லாட்னா 1 லாட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து நான் வெறும் 2 லாட்ஸ வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாக் ஆப்ஷன்ல போயிட்டு நான் வந்துட்டு ஹவல்ஸ்ல வந்துட்டு போயிட்டு ஒரு 5 லாட்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஒரு 5 லாட், 4 லாட்ல வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு போயிட்டேன். நான் வந்து கரெக்ட்டான ட்ரேட் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ பட் இருந்தாலும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டான். ஸோ இதுவரைக்கும் நான் வந்துட்டு ஒரு 16,000க்கு மேல வந்து ப்ராஃபிட்ல இருந்தேன். ஸோ உங்களுக்கு பார்த்திருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். மிடில் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 16,000க்கு மேல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட்ல இருந்தேங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லாமே டோட்டல் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒரு 16,000க்கு மேல வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு நாள் வந்துட்டு 22,450 வந்துட்டு நம்மளுக்கு லாஸ் ஆச்சு. ஸோ அந்த லாஸ்லயே வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல் கேப்பிட்டல்ல வந்துட்டு ஃபுல் ப்ராஃபிட் வந்துட்டு வைப் அவுட் ஆயிருச்சு. பட் நம்மளுடைய கேப்பிட்டல் வந்துட்டு இன்னுமே சேவா தான் இருக்கு. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 மந்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10,000 வந்து நெட்டா வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். 10,000 வந்துட்டு நெட்டா வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ யாருமே வந்துட்டு இந்த மாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ வந்துட்டு அதாவது இந்த மாரி லாஸ் பண்ணத வந்துட்டு யாருமே வந்து நெறைய பேர் வந்து வீடியோஸா வந்து போடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இந்த மந்த் வந்து லாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. யாராச்சும் இந்த மாரி நான் வந்து இந்த மாசம் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வீடியோ போட்டுருக்காங்களா? பட் நம்ம வந்து போடுறோம். ஏன்னா வந்துட்டு நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் இந்த லாஸ்லேருந்து. ஸோ நீங்க வந்து இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய லாஸ்லேருந்து நீங்க வந்துட்டு கத்துக்குங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்ல வரேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஓவர் நைட் பொசிஷன் வந்து எடுத்துட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுல நான் வந்துட்டு போன மாசத்தோட ப்ராஃபிட் 10,000 வந்துட்டு வெளிய எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அதிக லாட்ஸ வச்சு ட்ரேட் பண்ணது. ஓகேங்களா? நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, அதிக லாட்ஸ வச்சு ட்ரேட் பண்ணது 4, 5 லாட்ஸு. ஸோ அதனால அந்த மிஸ்டேக்க ரெட்யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்னா, கேப்பிட்டல் கம்மியா இருந்தா 2 லாட் வச்சு தான் ட்ரேட் போவேன். ஓகேங்களா? கேப்பிட்டல் கம்மியா இருந்தா 2 லாட், 1 லாட் வச்சு தான் ட்ரேட் போவேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, கேப்பிட்டல் நம்ம போன மந்த் அக்டோபர் மந்த் ப்ராஃபிட்ட வந்துட்டு 21ஆம் தேதி வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? 21ஆம் தேதி வந்து அக்டோபர் மந்த் ப்ராஃபிட்ட நம்ம வித்ட்ராவல் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ, இப்போ வந்துட்டு அதை வித்ட்ராவல் பண்ணங்காட்டி, இப்போ இதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணிட்டேன். உடனே வந்து பெரிய லாஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரேடையும் வந்து ரெட்யூஸ் பண்ணிட்டேன். பட் இந்த 8,000 லாஸுமே வந்து நம்ம நேத்து வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். நேத்து நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்க, நம்மளோட லைவ் வந்து பார்த்தீங்களுக்கு தெரியும். நேத்து வந்துட்டு 11,000 ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு 11,000 ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 11,000 ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா?
ஸோ இந்த 11,000 ப்ராஃபிட் வந்துட்டு அது ஃபுல்லாமே ரெக்கவர் ஆயிருச்சு. நம்மளுடைய லாஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த 11,000 ப்ராஃபிட்ல வந்துட்டு ரெக்கவர் ஆயிருச்சு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ இந்த மாரி லாஸஸ் வரத்தாங்க செய்யும். ஸோ இந்த மாரி லாஸஸ் வந்தா அத எப்படி நம்ம டேக்கிள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு இந்த மாரி லாஸ் வந்துச்சுன்னா எதனால வருது? ஸோ அதுக்கு வந்து ரீசன வந்துட்டு நம்ம இது கண்டுபிடிக்கணும். என்ன மிஸ்டேக் பண்ணணும்? ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நான் இங்க வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ ரூல் பிரேக் பண்ணிட்டேன். ஓவர் நைட் பொசிஷன் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடேனா இன்ட்ராடேல பண்ணணும். ஓவர் நைட் பொசிஷன் ஃபுல் கான்ஃபிடென்ட்டா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி வந்தா தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ் போக நம்ம கையில இருந்த கேப்பிட்டலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை மைனஸ் பண்ணி சொல்ல போனோம்னா 25,000 தான் வந்து இருந்துச்சுங்க. ஸோ 25,000 ஐ திங்க் 25,000 தான் வந்துட்டு என்கிட்ட இருந்தது. 25,000 தான் வந்துட்டு என்கிட்ட இருந்தது. 22,000. ஸோ அத வச்சு தான் வந்துட்டு நம்ம இப்ப ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 தான் வந்து ரெ க ஒ முன் லாஸ்ட் மந்தோட இருந்திருக்கு. ஸோ அந்த 30,000 வச்சு நான் வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ஒரு 11,000 வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். சூப்பரான மந்த் ஸ்டார்ட்டிங் தான். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு இன்னும் நம்மளோட அக்டோபர் மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா, போய் செக் பண்ணிக்கங்க. நவம்பர் மந்த் வந்து நம்ம நெட்டா 8,000 லாஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்காது. இந்த ஒரு டேவ வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா, நான் வந்துட்டு இந்த மந்த் எப்படி க்ளோஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இந்த ஒரு டே இந்த பெரிய லாஸ் மட்டும் பண்ணாம இருந்திருந்தால், நான் வந்துட்டு இந்நேரம் ரூ. 13,000 ப்ராஃபிட்ல இந்த மந்த்த வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சூப்பரான ப்ராஃபிட் தான் இல்லைன்னு சொல்லல. ஸோ இந்த லாஸ வந்துட்டு நீங்க பார்த்துக்கங்க. ஸோ இதனால என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, கன்டினியூஸா ஒரு லாட்ட மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ட்ரேடிங் ரூல்ஸ போட்டு வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரேடிங் ரூல்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ ட்ரேடிங் ரூல்ஸ்னா என்னன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. 2 லாட்ட மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணணும். இந்த மாரி வந்து ரூல்ஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கங்க. ஸோ என்னுடைய ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு பேப்பர்ல வந்துட்டு எழுதி நான் வந்துட்டு என்னோட டெஸ்க்டாப் முன்னாடியே வந்துட்டு நான் வந்துட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பண்ணுங்க. டெய்லி 1 ஆர் 2 ட்ரேட் மட்டும் தான். 1 ட்ரேட் மட்டும் தான் டெய்லி. ஸோ மேக்ஸிமம் லாட்டே வந்துட்டு 2 லாட்ஸ் அதுக்கு மேல போக்கூடாது. ஸோ ட்ரேட் வந்துட்டு நம்மளுடைய லெவல்ஸ்ல வந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அதிகமா லாஸ் வராம பார்த்துக்கணும். கேப்பிட்டல வந்து புரொடெக்ட் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. அண்ட் 9:30க்கு மேல தான் வந்து ட்ரேட் பண்ணணும். அட்லீஸ்ட் 10:00 மேல தான் ட்ரேட் பண்ணணும். ஃபுல் கேப்பிட்டல் எப்பவுமே டிப்ளாய் பண்ணக்கூடாது. ட்ரே ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்ட்டா வந்து ட்ரேட் போக்கூடாது. ஸோ இந்த மாரி வந்து ரூல்ஸ் செட் ஆஃப் த ரூல்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம வந்துட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய பிரீமியம் குரூப் மெம்பர்ஸ்க்குலாம் வந்து நம்ம ட்ரேட்ஸ் குடுத்துட்டுருக்கோம். ஓகேங்களா? அவங்களுக்கு குடுத்த ட்ரேட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க. இதே நான் ஒரு லாட்ட வச்சுட்டு போயிருந்தேன்னா, எனக்கு இங்க மேக்ஸிமம் லாஸே வந்துட்டு 5,000 தான் வந்திருக்கும். 4 லாட் போனங்காட்டி வந்து 20,000 இப்போ 5,000 இங்க வந்திருந்தாலே வந்துட்டு, நான் நல்ல ப்ராஃபிட்ல தான் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் 5,000 வந்துருச்சுனாவே வந்துட்டு, நான் ரூ. 8,000 ப்ராஃபிட்ல தான் இன்னைக்கு வந்து இந்த மாசம் குளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பட் என்னுடைய மிஸ்டேக் தான். ஸோ இத வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மந்த்த வந்துட்டு இந்த ரூல வந்துட்டு நான் பிரேக் பண்ணாம ட்ரேட் பண்ணி குளோஸ் பண்ணணும். லெட்ஸ் சி இந்த மந்த் எப்படி குளோஸ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். நான் இந்த நவம்பர் மந்த் பாதியிலேயே வந்துட்டு ஒரு 16,000, 15,000 ப்ராஃபிட்ன்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் இருக்கும். நெறைய பேர் வந்து நெனச்சிருப்பாங்க, என்னடா அதுக்கப்புறம் வீடியோ வரல, வீக்லி ப்ராஃபிட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் வந்து வெளிய நெறைய ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லி நான் போட முடியல. பட் மந்த்லி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வீடியோஸ் கண்டிப்பா வரும். அண்ட் நான் வந்து NISM சர்டிஃபைடு. ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்து நெனச்சீங்கன்னா வந்துட்டு, மறக்காம நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்மகிட்ட ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்து கத்துக்குங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்துட்டு என்னடா நீ வந்து எக்ஸல் சீட் வந்து காமிச்சிட்டு இருக்க. இத வந்து நான் நம்பலாமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்துட்டு நான் வந்து வெரிஃபைடு P&L வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இது என்னுடைய புரோக்கர்ல லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லாகின் பண்ணி என்னுடைய பேரு பிரதாப் ஓகேங்களா? எங்க அப்பா பேரு கந்தசாமி. ஸோ இதுல வந்துட்டு நானு கஸ்டம் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு நான் போட்டு, உங்களுக்கு என்னுடைய P&L வந்துட்டு காமிக்கிறேன். இதோட லிங்க்கையும் வந்துட்டு நானு கமெண்ட்ஸ்ல குடுக்குறேன். ஓகேங்களா? இதோட லிங்க்கையும் வந்துட்டு நானு கமெண்ட்ஸ்ல குடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆ நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ ஜெனரேட் லிங்க் நான் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்க வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்துட்டு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 8,809 இந்த மந்த் லாஸ். நவம்பர் மந்த் லாஸ் வந்துட்டு ரூ. 8,809. இந்த ஒரு பெரிய லாஸ மட்டும் நம்ம பண்ணாம இருந்திருந்தா ரூ. 16,000 ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அடுத்து வந்துட்டு நானு இதே 1ஆம் தேதி வரைக்கும் நான் வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நான் வந்துட்டு போட்டு இதே ஜெனரேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் அது வந்துட்டு வரல. 1 மினிட் சாரி. அது வந்துட்டு லோட் ஆகல. ஸோ இந்த 1ஆம் தேதி வந்துட்டு ரூ. 11,000 ப்ராஃபிட் புக் பண்ணது வந்துட்டு நேத்து தான் வந்து இதாயிருக்கு. அதனால வந்துட்டு இதுல வந்துட்டு லோட் ஆகல. ஓகேங்களா? இது லோட் ஆயிருந்துச்சுன்னா வந்துட்டு வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து மைனஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும்.
ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்துட்டு நான் வந்து போடுறேன் ஓகேங்களா. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்துட்டு போன மாசம் ப்ராஃபிட் அண்ட் போன மாசம் லாஸ் வந்துட்டு நம்ம போடுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெட்டா வந்து நான் 10,000க்கு மேல ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். நேத்து வந்து ஒரு 11,000 போச்சுன்னா, நம்மளுடைய 22,000 வந்து நம்ம ப்ராஃபிட்ல தான் இருப்போம். ஓகேங்களா. 22,000 ப்ராஃபிட்ல தான் இருப்போம். இந்த 22,000ல நம்ம 10,000 ப்ராஃபிட் வந்து வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இந்த மந்த் வந்துட்டு 10,000 ப்ராஃபிட் மேல வந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிருவோம். என்னோட ரூல் வந்துட்டு புதுசா வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 10,000க்கு மேல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வந்துட்டு நான் வித்ட்ரா பண்ணிருவேன். கேபிட்டல் அதையவே வச்சு ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரிக்ட்லி ரூல்ஸ். ஸோ இதோட இந்த லிங்க்லாம் வந்துட்டு நான் கமெண்ட்ஸ்ல குடுக்குறேன். நீங்க போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணிக்கங்க. நீங்க வெரிஃபைடு பி அண்ட் எல். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ டெலிகிராம் குரூப் வந்துட்டு நம்மளுக்கு கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். அதில போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே சமயத்தில நம்ம பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கங்க. நேத்தெல்லாம் வந்துட்டு சூப்பரான ட்ரேட்ஸ் வந்து குடுத்துருந்தோம். நம்மளுடைய டெய்லி லைவ்ல தான் வந்து நான் ட்ரேட் பண்றேங்க. டெய்லி வந்துட்டு நான் லைவ்ல தான் வந்து ட்ரேட் பண்றேன். 8:45லிருந்து மார்னிங் 8:45 ஏஎம்லேருந்து ஈவினிங் 4 பிஎம் வரைக்கும் நான் வந்து லைவ்ல ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். என்னோட லைவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் போட்டுருக்கேன். ஸோ நேத்து வந்து நான் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணேன், லாஸ் பண்ணேன்னு என்னோட லைவ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட லைவ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணீங்க. ஸ்விங் ட்ரேடிங் வீடியோக்காக நெறைய மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோ வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு மார்னிங்குள்ளார வந்து போஸ்ட் பண்ணுவேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸோ நெறைய பேர் வந்து இந்த லாஸ் எல்லாம் வந்துட்டு காமிக்க மாட்டாங்க. பட் நம்ம வந்து காமிக்கிறோம்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஸோ இட்ஸ் ஓகே. இந்த 8,000 லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிருவோம். ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே ரெக்கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் டேவே ரெக்கவர் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு அ கம்மிங் வீக்ஸ்ல வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? கம்மிங் வீக்ஸ்ல வந்துட்டு இந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணாம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பை பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஓகே.